ஆசையை தூண்டி ஏமாற்றுவது என்பது காலங்காலமாக மோசடி பேர்வழிகள் பயன்படுத்தி வரும் ஒரு வழிமுறை. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம். 1 லட்சம் கொடுத்தால் 2 லட்சம், ஒரு மாதத்தில் பணம் இரட்டிப்பு. இப்படி பல மோசடிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளை குறிவைத்து உதவித்தொகை வழங்குவதாக கூறி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் டி-நகர் பாலாஜி திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. உதவிகளுக்காக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த குறுஞ்செய்தியை நம்பி பாலாஜி திருமண மண்டபத்திற்கு சென்றுள்ளனர். செங்கல்பட்டை மையமாக கொண்டு செயல்படும் மகாராஜா அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் என கூறி மேரி, ஜெனிஃபர், டேவிட், இமானுவேல், ஆண்ட்ரூஸ் என 5 பேர் மாற்றுத்திறனாளிகளிடம் அறிமுகமாகியுள்ளனர். தங்கள் அறக்கட்டளையில் வெளிநாட்டவர் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக அனுப்புவதாகவும் அவ்வாறு வரும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு திட்டத்தின் கீழ் உதவுவதற்காக இந்த அறக்கட்டளை நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நோக்கத்தில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த திட்டத்தின்படி 100 ரூபாய் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்தால் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் எனவும் 5100 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்தால் 1,80,000 ரூபாய் பணம் உதவித்தொகையாக கிடைக்கும் எனவும் ஆசையை தூண்டியிருக்கிறார்கள். இதை நம்பி ஏராளமானோர் தங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகளை ஏஜென்ட்டுகளாக மாறி அந்த திட்டத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். 3000 பேர் மாற்றுத்திறனாளி இருக்கிறோம். எங்களை மேரி பத்மான்றவங்க நாங்கள் டி-நகர் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் முகாம் போடுறோம், உங்களுக்கு நல உதவி திட்டங்கள்லாம் செய்கிறோம், ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. நாங்களும் 2000-3000 பேர் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 20 பேருக்கு நேரில் வர வச்சு ஒரு 500 ரூபாய் முதல் உதவியாக கொடுத்தாங்க. இது ஃபஸ்ட்டு மாதம் 500 ரூபாய் கொடுக்குறோம், அடுத்த மாதம் உங்களுக்கு 1500 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துடும் சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரல, எதுவுமே வரல. மாதம் 2 முறை நடைபெறும் முகாமில் 100 ரூபாய் கட்டி சேர்ந்த உறுப்பினர்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்த அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் 5100 ரூபாய் கட்டியவர்களுக்கு 1,80,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை கொடுத்திருக்கிறார்கள். சொன்னது போலவே பணம் கொடுக்க போகிறார்கள் என செக் வாங்கிய மாற்றுத்திறனாளிகள் சந்தோஷத்தில் மிதந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த செக்கை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்ற பிறகுதான் அவை போலியானவை என தெரிய வந்திருக்கிறது. இவங்க இன்னும் வரலாம் ஒன்று கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு நம்பிக்கை வரனால 1,80,000 ரூபாய் செக்கு போட்டு ஒரு 60 பேருக்கு கொடுத்தாங்க. அந்த 60 பேருக்கு கொடுக்கவும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஆள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானே என்ன பண்ணிட்டேன், செக்கு நம்ம ஆளுங்க நான் சேர்த்து விட்டாளுங்க ஒரு 10 பேர் கொடுத்துட்டாங்களே, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து சேர சொல்லிட்டோம். நிறைய பேர் சேரவும் அந்த செக்கு போட்டால் பவுல்ஸு அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இவங்ககிட்ட போய் கேட்டால் ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜில் இத்தனை கோடி ஆனால் காட்டினாங்க எங்ககிட்ட இத்தனை கோடி உங்களுக்கு வந்துருச்சு. அங்கே போனால் பேங்க்காரங்க சொல்கிறாங்க, இவங்க இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொல்கிறா, ஏன் இப்படி ஏமாறுறீங்க? அந்த அறக்கட்டளையின் உருட்டில் ஏமாந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் கட்டியிருக்கிறார்கள். அந்த பணத்தை மீட்டு ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாம்பலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் மாற்றுத்திறனாளிகளை குறிவைத்து மோசடி செய்த மேரி, ஜெனிஃபர், டேவிட், இமானுவேல், ஆண்ட்ரூஸ் ஆகியோர் மீது மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எங்களுக்கு செக்கு தருவதாக கூறி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்கள். 1,80,000 ஓடிபி போட்டுவிட்டு வந்துவிட்டது, நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. நான் கெட்ட ஆஃபீஸை விட்டு கிட்ட நெருங்கும் பொழுது இப்போ இது வரவில்லை, நாளை வரும் என்றார்கள். திரும்ப நாளைக்கும் போன் செய்தோம், திரும்ப நாளை வரும், இன்று போய் நாளை வா என்று விநாயகரை சனி பிடித்த கதை போல் எங்களை அழைத்து கொண்டே இருந்தார்கள். அந்த பெண்மணி இருக்கிற ஆத்திரத்தில் எப்படி இருக்கிறது, நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இவங்களிடம் பணம் கொடுத்து ஆசை காட்டி எங்களை மோசம் செய்து விட்டார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் 5 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது.
இந்த ஐவர் கூட்டணி ஏற்கனவே தென்காசியிலும் இதே பாணியில் மாற்றுத்திறனாளிகளை குறிவைத்து நூதன முறையில் மோசடி செய்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிக்கு ஸ்பான்சர் தராங்க, வெளிநாட்டுக்காரங்க வந்து தராங்க. நான் வந்து அதில் ஒரு கிளையாக வேலை செய்கிறேன். நாங்கள் நிறைய வாட்டி கேட்டோம், எங்களை காட்டுங்கன்னு. இல்லை, அவங்க வந்து அவங்க குடும்பன்றதே முதல்ல எங்களுக்கு தெரியாது. அவங்க பொண்ணு பையன் ஹஸ்பண்டுன்னு தெரியாது. எல்லாம் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அவங்க மூலியமாக அவங்க வேலை செய்கிறாங்கன்னு நினச்சோம். போக போக தான் அவங்க ஃபேமிலின்றதே எங்களுக்கு தெரிஞ்சுது. எங்களுக்கு வந்து இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும். தவறு எங்கள் மேலே தான். தவறு நாங்கள் தான் தப்பு பண்ணோம். ஏதாவது கம்மியாக கொடுத்தா அதிகமாக வருமேன்ற ஒரு ஆசைப்பட்டது எங்களை மாற்றுத்திறனாளி சமூகத்தை பொறுத்த வரலும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் நான் என் பின்னாடி இருக்கிற மாற்றுத்திறனாளி எல்லாமே சொல்லுவேன், இங்கே 5 கிலோ அரிசி தராங்க, போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த விஷயம் போனது தான். நாங்கள் ஏமாந்துட்டோம். எங்களுக்கு ஐயா எப்படியாவது ஒரு தீர்வு கிடச்சி எங்களுக்கு எங்கள் பணத்தை. ரெண்டாவது, எங்களுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை அவங்க ரிமாண்ட் பண்ணாங்களா, எதுவுமே இல்லை. இது முதலமைச்சர் கவனத்திற்கு போகணும். என்ன மாதிரி இன்னொரு மாற்றுத்திறனாளி பாதிக்கக்கூடாது. மற்றவங்க யாரும் நார்மல் பர்சனோ பாதிக்கக்கூடாது. அவங்க வந்து புத்தியை பயன்படுத்தி எங்கள் பணத்தை பிடுங்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும். இதேமாரி தென்காசியில் இவங்க நடத்தியிருக்காங்க. இது இப்போ தென்காசியில் ஒரு கேஸு இருக்கும் அவங்க மேலே. அதை மறைக்கிறதுக்காக தான் இங்கேருந்து வாங்கின காசை கொஞ்சம் பேருக்கு அவங்க கொடுத்ததா எங்களுக்கு நியூஸ் வந்தது. ஆனால் தெரியல. அதை மறைக்க தான் இந்த பணத்தை போட்டிருக்காங்க. அப்போ எங்கள் பணம், அப்போ எங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் போவாங்களா? அந்த மாதிரி யாரும் பாதிக்கக்கூடாது. தங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான பலரையும் மோசடி செய்த களவாணி குடும்பத்தின் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என பாதிக்கப்பட்ட 40 மாற்றுத்திறனாளிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2025 அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. டி நகர் மாம்பலம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது. இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணாமல் காலந்தாழ்த்தி இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்க அலக்களிக்கிறாங்கன்றத எங்களோட புகார் மனு. எங்களோட புகார் மனுக்கு ஆணையாளர் தீவிர நடவடிக்கை எடுத்து அவங்கள உடனடியாக கைது செய்யணுன்றத எங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம். மாம்பலம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வந்த நிலையில் தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு இந்த வழக்கை மாற்றி சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.